கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். தந்தையாம் கடவுள் கையில் இருக்கக்கூடிய சுருளேட்டை குறித்து இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம். இது திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களில் நாம் பார்க்கலாம். இனி வரப்போகிற கொடுமையான காலங்கள் குறித்து யோவான் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி நடக்கப் போவதை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றதன் மூலமா இன்னும் அந்த சுருளேடு உடைக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த புத்தகத்திலே அது உடைக்கப்பட்டதால் என்னென்னலாம் நடக்கப் போகுதுங்கிறத ஆண்டவர் நமக்கு முன்னமாகவே சொல்லிவிட்டார். இந்த அதிகாரத்தில் சுருளேட்டில் என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லப்படலை, வெளிப்படுத்தப்படலை. ஆனால் முத்திரைகளை உடைக்கும் போது என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்கிற இறைக்காட்சியை யோவான் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 7 முத்திரைகள் என்பது ரோம சட்ட நடைமுறையாக இருக்கிறது, அவர்களுடைய சட்டமாக இருக்கிறது. அங்க பத்திரத்துல 7 முத்திரைகள் வைத்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது நடைமுறையில இருந்திருக்கு. இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதும் அதனால் நடக்கும் நிகழ்வுகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கட்டுப்படுத்தப்பட்டதாக அவரது கட்டளைப்படியும் அவரது திருவுளப்படியும் அது நடக்கப் போகிறது. இந்த சுருளேட்டை குறித்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது புதிய உடன்படிக்கை புத்தகமாக இருக்கும், நீதி தண்டனை தீர்ப்பின் புத்தகமாக இருக்கலாம், வெளிப்பாட்டின் புத்தகமாக இருக்கலாம், பூமியின் பத்திரச் சுருளை ஆண்டவர் கையிலே தந்தையாம் கடவுள் ஒப்படைப்பதாக இருக்கலாம் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. 5ஆம் வசனத்துல யாரால் இந்த முத்திரைகளை உடைக்க முடியும் என்று யோவான் வருத்தப்படுறார். அப்போ மூப்பர் ஒருவர் சொல்றாரு, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றிகரமாக உடைப்பார் அப்படிங்கிறத யோவானுக்கு வெளிப்படுத்துறார். இதைத்தான் தானியேல் புத்தகத்திலையும் பார்க்கலாம். தானியேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்களை நாம் பார்க்கும்போது இதை வேறு விதமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு விண்ணேற்றம் அடைந்த போது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ தந்தையாம் கடவுள் இட்ட பணியை செவ்வனே செய்து முடித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் அனைத்து அதிகாரங்களையும் தந்தையாம் கடவுள் கொடுத்தார், அவர் பெற்றுக்கொண்டார். இந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட மாட்சி, அதிகாரம், ஆட்சியுரிமை எல்லாமே அவரை நாம் வழிபட வேண்டும் என்ற கட்டளையை நமக்கு தருகிறது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அந்த சுருளேட்டை திறந்து படிக்க உலகத்திலே யாருமே இல்லை, விண்ணிலும் யாருமே இல்லை அப்படிங்கிறத யோவான் பார்க்கிறார். அதாவது மனிதரை ஆளுகை செய்து ஆட்சியுரிமையை பெற்றுக்கொள்ளும்படி, மாட்சி அடையும்படி மனுக்குலத்திலேயோ விண்ணிலோ யாருமே கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ இந்த உலகத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் ஆட்சியுரிமையோட அதிகாரத்தோட இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு வரையறைக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டவங்க, ஒரு நாட்டுக்குள் சுருக்கப்பட்டவர்கள். அதே சமயம் அவங்க நிரந்தரமானவர்கள் கிடையாது, எப்போ வேணாலும் மாறலாம். அப்போ இந்த ஆளுகை, பூமியின் மீது ஆளுகை, அண்ட சராசரங்களின் மீது ஆளுகை ஆண்டவருக்கு எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த அதிகாரத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆதாமுக்கு பூமி மீது முழுவதுமாக ஆண்டவர் ஆளுகை கொடுத்தார். தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் 28வது வசனத்தை பார்க்கும்போது, கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று சொல்லி உரிமை கொடுத்தார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சாரு? தன் மீறுதலால் பாவம் செய்து அந்த ஆளுகையை, அவருடைய உரிமையை சாத்தானிடம் தோற்று போய் கொடுத்து விட்டார். அப்போ அதற்கு பிறகு ஆதாமுடைய வழிமரபினர் யாருக்காவது அந்த அதிகாரம், ஆளுகை, உரிமை கிடைத்ததான்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த சாத்தானிடம் தோற்று போன அந்த ஆளுகையை, இழந்து போன அந்த ஆளுகையை, உரிமையை ஆண்டவராய் இயேசு மீட்பார் என்று சொல்லி தொடக்க நூலில் யாக்கோபு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். தொடக்க நூல் 49வது அதிகாரத்தில் 10வது வசனம், அரசுரிமை உடையவர் வரும் வரையில்
மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரவை விட்டு கொற்றம் மறையாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு யூதாவுக்கு ஆசி வழங்குகிறார். அதே காரியத்தை ஆண்டவர் தாவீதிடம் சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரசு என்றுமே நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு ஆசி வழங்குகிறார். அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவதைத்தான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பார்க்கிறோம். தாவீதின் குலக்கொழுந்தாக வந்தவர் இயேசுவே இந்த முத்திரையை உடைப்பார், அரசாளுவார் என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். அப்போ நாம் படித்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களிலே ஆளுகை ஆண்டவரிடமாய் தாண்டி போகும், ஆண்டவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். அவருக்கே மாட்சியும் அதிகாரமும் ஆளுகையும் உரிமை சொத்தாக தந்தையாம் கடவுள் கொடுக்க போகிறார். அவரையே அண்டிக் கொள்வோர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஆமேன்.